நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று எங்கள் தோல்விகளையும் சுமைகளையும் வியாதிகளையும் கவலைகளையும் வறுமையையும் எங்கள் கண்ணீரையும் உமது தோள் மேல் ஏற்று எங்களை ஆறுதல் படுத்தி அரவணைக்கும் எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கப்படும் இந்த ஜெபத்தை கேட்பவர்களோடும் இணைந்து ஜெபிக்கிறவர்களோடும் அவர்களின் குடும்பங்களோடும் உமது தயவுள்ள பார்வை இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்வில் நேரிடப் போகும் சோதனைகளையும் வேதனைகளையும் எங்களால் அறிந்து கொள்ள முடியாது அப்பா. நேர் வழியிலும் உமது பாதையிலும் நாங்கள் நடக்கும்போது எங்களை வேறு வழியாய் நடத்தி செல்ல பிசாசானவன் காட்டும் கவர்ச்சியான பாவங்களில் விழுந்து விடாதபடி எங்கள் இருதயத்தை திடப்படுத்தும். உமது குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் சுயாதீனமான ஆத்மா பாவத்தை செய்ய தூண்டுகிறது. நாங்கள் அவைகளிலிருந்து விலகிச் செல்லும் உணர்வுள்ளவர்களாக மாற்றி பாவத்தையும் பரிசுத்தையும் நிதானித்து அறியும் அறிவை எங்களுக்கு தந்தருளும். புதிதான இந்த நாளின் காலை வேளையிலே புதிய தெளிவான சிந்தையால் நீர் எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பூரண பரிசுத்தம் எங்களுக்குள் நிறைவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான புதிய காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து சுகபத்திரமாக இரவு மீண்டும் உம்முடைய சந்நிதியில் மனமகிழ்ச்சியோடு திருப்தியான மனநிறைவோடு உமது பிரசன்னத்துக்குள் நன்றி செலுத்தும் உமது பிள்ளைகளாக எங்களோடும் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவரோடும் எங்களை சார்ந்தவர்களோடும் சக விசுவாசிகளோடும் எங்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களோடும் இருந்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரக்கம், தயவு, அன்பு, நீதி, வல்லமை, பாதுகாப்பு எங்களோடு இருப்பதற்காக எங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை கேட்டதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆமேன், ஆமேன்.